அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனலோட மேக்கிங் வீடியோ. பட் இதில் என்னென்னா எல்லாமே ஒரு அர்ஜென்ட் ஆர்டர்னால இது எல்லாமே நான் மேக் பண்ணிட்டேன். ரிட்டன் கிஃப்ட்டில் இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு பாக்ஸ் டைப்பு. இதோட சைஸு பார்த்திங்கன்னா 8க்கு 6க்கு 4, ஹைட்டு 4. இது வந்து ஒரு காமனாக எப்படி மேக் பண்ணுன்றதை நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு டைம் இந்த ஆர்டர் நான் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்காக நான் இதை வந்து எப்படி மேக் பண்ணுன்றதை ஒரு ஓரலாக நான் சொல்கிறேன். அதை பாருங்கள். இதில் வந்து ஒரு 4 கலர் பண்ணியிருந்தோம். க்ரீனு, ப்ரௌனு, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் எல்லோ. இந்த 3 கலரில் நாங்கள் 4 கலரில் பண்ணியிருந்தோம். இப்போ ஓரலாக இது எப்படி மேக் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி பண்ணியிருக்கோம்னா, என்ன செஞ்சுருக்கோம்னா, நம்ம எப்பயும் போல் ஒட்டுவோம் இல்லையா, அட்டை கட்டிங் போட்டுட்டு அந்த வெல்வெட்டு இந்த மாதிரி ஒட்டுவோம் இல்லையா, அது மாதிரி இதெல்லாம் நான் காட்டன் ஒட்டியிருக்கேன். காட்டன் ஒட்டிட்டு பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பாக்ஸை ஓரளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த கோரை வந்து இந்த சைடை ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிட்டேன். இந்த அளவுக்கு ப்ளைனாக கோரை ஒட்டிட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் கோரையை ஒட்டிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்னா, நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன்னா, இந்த கோரை இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து இப்படி ஒட்டி, அதே மாதிரி இப்படி திருப்பி ஒட்டி, திருப்பி இப்படி கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டியிருக்கேன். இதை காட்டி 1 இன்ச்சு இவ்வளவுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது இப்படி ஒட்டியிருக்கேன். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னா, இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ 1 2 3 4 இதோட 5 பாக்ஸ் இல்லையா. இப்போ டேப் அளவு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு 25 வந்துச்சு. நான் 26 கால்குலேட் பண்ணி ஒரு 4 அளவுக்கு ஒரு 130 இன்ச்சு வரையும் நெட்டை கோரையை வெட்டிக்கிட்டேன். இது வந்து ஒரு 8.25 இன்ச்சு கிடச்சிச்சு. பாக்ஸ் எப்போயுமே 8 இன்ச்சு தான் எங்கள் உள்ளுக்கு, ஆனால் அவுட்ரு போகும்போது 8.25 கிடைக்கும். அதை மாதிரி எடுத்து வெட்டிட்டு ஃபஸ்ட்டு சென்ட்ரு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சிலேருந்து இங்கே இந்த பக்கம் 2 பக்கம் எல்லாம் இப்படியே ஸ்டிச்சிங் போட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இந்த இதை வந்து ஓரத்தில் ஸ்டிச் போட்டேன். அதே மாதிரி தான் நம்ம 130 இன்ச்சு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கும் நான் வந்து ஸ்டிச்சு போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த இதையும் ஸ்டிச் போட்டேன், இதையும் ஸ்டிச் போட்டேன். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அதுக்கப்புறம் தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒட்டி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், ஒட்டினோடனே இப்படி வந்தோடனே இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த உள்ளுக்கு ஒரு பாயிண்ட்டு, இந்த இடத்துல நைஃப் வச்சு கட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு இந்த ஜருகை இருக்கு இல்லையா, இந்த ஜருகையை நான் ஒட்டிக்கிட்டேன். அதே மாதிரி தான் இந்த பக்கம் கட் பண்ணி இந்த ஜருகையை ஒட்டிக்கிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இதை இப்படியே மடக்கி ஒட்டியிருக்கேன். அப்படியே கொண்டு வந்து இந்த பக்கமும் ஏற்றி இந்த ஓரத்தையும் மடக்கி ஒட்டிட்டு இதையும் நான் மடக்கி ஒட்டியிருக்கேன். இப்போ பேசிக்காக புரிஞ்சிருச்சு இல்லையா, ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை தனியாக ஒட்டியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் தனியாக ஒட்டியிருக்கேன் இங்கிட்டு. இப்படி ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துக்கு பார்த்திங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒட்டுனேன். ஸ்டிச் பண்ணல, இதெல்லாம் கையில் ஒட்டுனேன். ஏன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கனால இதை வந்து தைக்க முடியாது. ஏன்னா இந்த கோரை வெளியே வர ஆரம்பிச்சதுனால இதை ஒட்டிக்கிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அடுத்து இதிலேருந்து 2 இன்ச்சில் மார்க் பண்ணி அந்த வாசரை வச்சு இந்த பட்டனும் அதே மாதிரி வச்சு இந்த பட்டனும் அடித்து இந்த 2 பட்டனும் கொஞ்சம் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணேன்னா, இந்த அட்டையை இந்த இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக இந்த அட்டையை எடுத்து ஒட்டிக்கிட்டேன். ஒட்டுனதுக்கப்புறம் தான் இது இழுத்து கொடுக்கும். ஒட்டாத போது இந்த பட்டன் அட்டையை எடுக்கக்கூடாது. இது ஒட்டினதுக்கப்புறம் இது ஒட்டினா தான் இந்த இடத்துல ஸ்டிஃப்பு கிடைக்கும். ஸ்டிஃப்பு கிடச்சதுக்கப்புறம் தான் இந்த அட்டையை நம்ம எடுக்கணும். அப்போ இந்த அட்டையை எடுக்கிறதுக்கு இதை ஒட்டுனதுக்கப்புறம் தான்
இதை நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் இது சைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த பட்டன் வைக்கும்போது இந்த அட்டை ஒட்டினதுக்கப்புறம் இந்த பட்டன் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மூடிட்டு இந்த பட்டனை இந்த மார்க்கில் இருக்க இந்த மார்க்கை இங்கே வச்சு கனெக்ட் பண்ணி அதே மாதிரி வாசர் வச்சு ஃபிட் பண்ணி இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன். ரிட்டன் கிஃப்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸு. அதனால் இந்த இது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது அவசர ஆர்டர்னால இதை வந்து நான் வந்து மேக் பண்ணி காமிக்க முடியலை. அடுத்து வந்து இந்த போட்லி பேக் பேஸ்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், அது நாங்கள் பண்ணுறோம். அதோடய வீடியோ நான் போடுறேன். அதுட்டிக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.